போன வருஷத்துல என் மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த காஸ்டியூம் போன வருஷம் இல்லை, முதல் வருஷம் இங்கே காஸ்டியூம் பிரேயர் நடந்தது. அப்போ வந்து நான் ஏற்கிட்ட சொல்ல கூட இல்லை, என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. ஆனால் அந்த காஸ்டியூம் பிரேயரில் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அப்புக்கு கல்யாணம் வீட்டு ஜோம் பண்ணுவேன். அப்புறம் ஆண்டவரை வெளிப்படுத்துறாரு. ஆனால் அவருடைய கல்வாக்கில் வந்து நான் வந்து சொல்லி ஜபிக்கிறத காட்டிலும் சொல்லாம அவர் வாயிலுக்கு வருகிற வார்த்தை வந்து நான் வாழ்க்கையில் நிறைய இடவே இருக்குது. அதுபோல அந்த காஸ்டியூம் பிரேயர்ல வந்து அவர் ஒரு நாள் நான் ஒரு 4 நாளும் போல வந்துருக்கேன். அந்த 4 நாளும் வந்து அந்த வார்த்தை சொல்லி ஜபிக்கிறாரு. ஆனால் அது போன வருஷத்துல வந்து மகளுக்கு அது நிறைய திருமணம் ஆச்சு. கர்த்தர் நம்ம நினைச்சதுக்கு ஜபிப்பதுக்கும் அதிகமா எங்களுடைய உண்மையாகவே அது எங்களுடைய பலத்தினாலோ பணத்தினாலோ எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய ஆவியினாலே நம்ம நினைத்ததுக்கு அதிகமாக பிரம்மாண்டமா கர்த்தர் திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. அதே போல அந்த திருமணம் மாதிரி வீட்டுக்கு வந்து சரியான மழை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லா வட்டியும் நேர்த்தியா முடிஞ்சு எல்லாரும் கரெக்டா எல்லா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த திருமணத்துல எந்த ஒரு தடையும் இல்லை, யாருக்கும் வரணும் போகும்போது எந்த ஒரு அலட்சமும் இல்லை. கர்த்தர் எல்லாம் வச்சிலும் நேர்த்தியா நடத்தி எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிறகு 12 மணிக்கு மேல சரியான மழை. அந்த மழையை வந்து அப்படியே போன் பண்றாரு, எல்லாரும் வந்துட்டீங்களாமா, கரெக்டா எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு ஐயா போன் பண்ணி விசாரிச்சாரு. விசாரிச்சு அன்னைக்கு வந்து ஜெபம். அந்த கல்யாணம் அன்னைக்கே கெட்டதுக்கு அடியே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு அன்னைக்கு ஜெபம் பண்ணாரு. நான் அதை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. இப்பதான் கல்யாணம் பண்ண வந்தோம், ஆனா அதை நினைச்சு பார்க்கல. ஒரு கல்யாணம் ஒரு 2 வருஷம் கூட போட்ட வேலைக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா அன்னைக்கு நைட்டு கல்யாணம் நைட்டு அவர் அந்த வாக்கு சொல்லிட்டு பண்றாரு. ஆனா அந்த மாசமே மகா அன்னைக்கு வந்து ஒரு 4 நாள் தலை ஊற்றினாங்க. அது ஊற்றிட்டு அப்படியே கருவு நின்றுச்சு. நின்றுட்டு இன்னைக்கு அப்புறம் கருவையுமே ஒரு டாக்டர்கிட்ட செக்அப்லாம் போகும்போது மகள் வந்து ரொம்ப வீக்கா இருக்கா. பிளட்டு வந்து பார்க்கறதுக்கு நல்லா பார்வையா இருப்பா, 6 வயசு. ஆனா ரொம்ப பலவீனமான மகள் தான். மகளுக்கு வந்து பிளட் வந்து 6 பாயிண்ட் தான் இருந்தது. அப்போ டாக்டர் சொல்றாங்க இது பிரசவத்துக்கு பிளட் போகாது, அவங்க வந்து பிளட் அதிகரிக்கும், இல்லைன்னா பிளட் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு. அப்புறம் அடுத்தது நஞ்சு கொடி வந்து ரொம்ப கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து எந்த நேரத்தில் வரலாம் அபர்ஷன் ஆகிடும். அது வந்து ரொம்ப டாக்டர்கிட்டே இருக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்து பிளட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நடக்கும் போது உட்கார்ந்து இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல நம்மளும் பார்த்துட்டு நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இந்த ஜபம் தான் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைனா நான் வேலைக்கு போயிட்டு வந்து 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த மகளுக்காக நான் ஜபம் பண்ணுவேன். பாசிட்டிவ் பிரேயர் இருக்குது. அந்த மகளுக்காக அந்த ஒவ்வொரு கல்வியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுகர், இந்த லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகளும் கர்ப்பமான இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துருது. இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்றதுக்காக அதுக்காகவே ஒவ்வொரு உறுப்புகளுக்காக ஒவ்வொரு எல்லாத்தையும் அவங்க குறைபாடு இருக்கிறதுக்காக எல்லாத்துக்காக ஜபம் பண்ணேன். கர்த்தர் இந்த பிரசவ நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு சுகர் கிடையாது, தைராய்டு கிடையாது, எந்த மஞ்சள் கிடையாது, எந்த ஒரு பிளட் வந்து 13 பாயிண்ட் ஏறி இருந்தது. நஞ்சு கொடி சரியான இடத்துல போய் சேர்ந்து இருந்தது. எல்லாமே கரெக்டா ஒரு பிரசவ நேரத்தில் கரெக்டா இருந்தது. கர்த்தர் நல்ல ஒரு குழந்தைய பெற்றுட்டு கர்த்தர் நல்ல வைத்து நல்லதை கொடுத்தார். ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த பிரசவத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா மகளுக்கு ஜுரம் வந்துச்சு. சரியான ஜுரம். 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டா பேருக்காங்க. திடீர்னு காசம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சிருக்கும் போது எங்கள் ஃபீவரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா கட்டி ஜுரம் விஷயம். அந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ஒரு கட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. அப்போ சரி நான் சாப்பாடு செஞ்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த இவங்க சொன்னதே மனசுல இருந்த மாதிரி இருக்குது. அதான் ஆவியாக சில வார்த்தைகளை கொண்டு வெளிப்படுத்த வர்ற மாதிரி அந்த ஒரு குறிகாலமும் சரி ஒரே சரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் போது அது அப்படியே போய் கட்டி ஜோம் பண்ணும்போது அம்மையோட திருப்பி ஜோரமே வரல. கர்த்தர் சுகம் அடைந்து வீட்டு திரும்ப இன்னைக்கு தாயும் உடனே நல்லா இருக்காங்க. அந்த கால பசுத்த நாமத்துக்கு தேவ நாமத்துக்கு மயங்காக மற்றும் இல்லை. ஒரு பல வருஷத்துக்கு முன்பாக நான் என் பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப மனசளவு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
கஷ்டப்படுவேன். என் பிள்ளைங்களை எப்படி கடை சேர்க்க போறேன் சப்பா அப்படின்னு. என் பிள்ளைங்களை நல்ல இடத்துல கொடுக்கணும். என் பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு வாழ்ந்த பிள்ளைங்க வச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நான் சொல்றேன். பிள்ளைங்களுக்காக நம்ம ஒரு நேரத்தை குறிச்சு பிள்ளைகள் வாழ்க்கைக்காக நம்ம பாடுபட்டு ஜெபிக்கிறோம். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாத்துக்குமே ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொரு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு ஒரு டைம் குறிச்சு அந்த பிள்ளைகளுக்காக நல்ல வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறதுக்காக சொல்றேன். அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கையிலாவே பிள்ளைகள் ஏதோ ஒன்று கட்டி கொடுத்தோமா போனமா இருந்தது இல்லை. நம்ம தாயோட தலைவர் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அந்த பிள்ளைகளுக்காக வருது வரோம். நம்ம சித்ரா கூட எத்தனையோ வாரம் வந்தது. ஆனா கத்துக்கு சித்தமானது மருமகளை கொடுத்தாரு. அழகானவங்க அவங்க, வசதியானவங்க வந்தாங்க. ஆனா கத்தருக்கு என்ன சித்தமோ எங்களுக்கு வசதி அழகெல்லாம் பெருந்ததுப்பா. நல்ல ஒரு பிள்ளையா இருக்கணும், பேருக்கு பயந்து பிள்ளை. என் மருமகன் ரொம்ப நல்ல பிள்ளை. கத்தர் அப்படியே அந்த செபத்தை கேட்டு மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. அதே போல என் மகனுக்கும் ஒரு நல்ல மருந்து ஒரு இன்னும் கொடுத்துட்டு போகாத, வேற ஒரு இதுல போகாத, எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து பிள்ளைகள் மருமகனும் சரி மருமகனும் சரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருமகளை எங்களுக்கு கொடுத்தாரு. கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, கத்தர் எடுத்து ஜீவனை கொடுத்து நான் ஒரு சில நாட்கள் பிள்ளைங்களை நான் எப்படி வேலை செய்ப்பேன், எப்படி படித்து வைப்பேன், எப்படி நான் பிள்ளைங்களை ஒரு நல்ல வாழ்க்கையில் அமைப்பேன் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப நாள் கலந்து உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் கத்தரை நான் முன்வைப்பேன். அவர் என் மனது பட்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படாமல் இருந்தனால நினைக்கிறேன். அதுக்காக கத்தருக்கு நான் சோதனை ஒவ்வொருக்கும் கத்தரை நான் ஜபிக்கணும்னு சொல்லும்போது சகோதரிகள் அநேக ஜெபிச்சாங்க. பாஷை எங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப பாடுபட்டு ஜெபிக்கிறாங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன். நீங்க அந்த வருஷத்துல 50 வயசு கடந்து 51வது வயசுல தானே எனக்கு ஜீவனை கொடுக்குறேன். கத்தருக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். பேத்தியும் பார்க்க வச்சாரு, பேரனையே பார்க்க வைத்தாரு. என் கண்கள் அந்நிய கண்கள் என் சொந்த கண்களால் எல்லாம் பார்க்க வைத்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு கத்தர் எனக்கு எல்லா கடமைகளும் முடிக்க கத்தர் இருந்திருக்கிறாரு. எனக்கு ஊழியர்களுக்கு போகணும். இன்னும் நான் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எனக்கு நல்லா போகணும் வரணும்னு ஆசை. குடும்பத்துல கொஞ்சம் இதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டம் இருக்குதுதான். அது சீக்கிரத்தில் அடையணும். ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு போகணும். அதுதான் என்னுடைய விருப்பம். கத்தத்தாவே ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு.